நீங்க உங்க பிசினஸ்க்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்களா? ஆனா அதோட முழு பவரையும் இன்னும் யூஸ் பண்ணலையா? அப்போ இத கண்டிப்பா கேளுங்க. வாட்ஸ்அப் ஒரு பயங்கரமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆட்ஸ் கொண்டு வர போறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சர். 98% 98%. என்னடா இது நம்பர்னு பாக்குறீங்களா? இதுதாங்க வாட்ஸ்அப் மெசேஜ்களோட ஓபன் ரேட். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அனுப்புற 100 மெசேஜ்ல 98 மெசேஜ் கண்டிப்பா பார்க்கப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்க கஸ்டமர்ஸ் உங்க மெசேஜை மிஸ் பண்ண சான்ஸே இல்ல. சரி, இதை இமெயில் கூட கம்பேர் பண்ணி பாப்போமா? இமெயிலோட ஓபன் ரேட் வெறும் 20% தான். ஆனா வாட்ஸ்அப் 98. அடிங்கப்பா, இங்க ஸ்பாம் ஃபோல்டர்னு ஒரு தொல்லையே கிடையாது. எந்த அல்காரிதமும் உங்க மெசேஜை மறைக்க போறதில்ல. நீங்க அனுப்புற மெசேஜ் நேரா உங்க கஸ்டமரோட கைக்கு போகுது. ஓகே, இப்போ இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் உலகத்துக்குள்ள நம்ம முழுசா இறங்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அஜெண்டா இதோ. முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வாட்ஸ்அப் ஏன் உங்க பிசினஸ்க்கு அவ்ளோ முக்கியம்? சொல்லப்போனா இது வெறும் ஒரு ஆப் இல்ல, உங்க கஸ்டமர் பாக்கெட்ல இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இவ்ளோ பெரிய யூசர் பேஸ நாம எப்படிங்க மிஸ் பண்ண முடியும்? இந்த நம்பர்ஸ பாருங்க, கிட்டத்தட்ட 3 பில்லியன் மாதாந்திர யூசர்ஸ். அடேங்கப்பா, இது டிக்டாக், இன்ஸ்டாகிராமை விட அதிகம். அப்புறம் அந்த மேஜிக் நம்பர் 98% ஓபன் ரேட். இது எல்லாத்த விட முக்கியமா 77% கஸ்டமர்ஸ் உடனடியா நீங்க பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ சிம்பிளா சொன்னா என்ன, உங்க கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்காங்க, உங்க மெசேஜுக்காக வெயிட் பண்றாங்க, நீங்க ரெடியா? ஓகே, வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு நம்மள மாதிரி சின்ன பிசினஸ், தனியா தொழில் பண்றவங்களுக்கு. அதுக்கு பேரு வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப். இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. இன்னொன்னு பெரிய பெரிய கம்பெனிங்க யூஸ் பண்றது. அதுக்கு பேரு வாட்ஸ்அப் பிசினஸ் பிளாட்ஃபார்ம். நாம இப்போ அந்த ஃப்ரீயான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பிசினஸ் ஆப்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். அதுதான் பெஸ்டான ஸ்டார்ட். சரி, தியரி எல்லாம் போதும். இப்போ ஆக்ஷன்ல இறங்கலாம் வாங்க. இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்க டிஜிட்டல் ஷோரூமை திறக்க போறோம். ரெடியா? ரொம்ப சிம்பிள். இந்த 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, உங்க பிசினஸ் நம்பர் சேருங்க, ப்ரொஃபைல சூப்பரா ஃபில் பண்ணுங்க, ஆட்டோமேட்டடா ஒரு கிரீட்டிங் மெசேஜ் செட் பண்ணுங்க, அடிக்கடி கேட்குற கேள்விகளுக்கு குவிக் ரிப்ளைஸ் ரெடி பண்ணி வைங்க. நீங்க இல்லாதப்போ ஒரு அவே மெசேஜ், வேணும்னா மெட்டா வெரிஃபைட் வாங்கிக்கோங்க. கடைசியா லேபிள்ஸ் யூஸ் பண்ணி உங்க சாட்ஸை நீட்டா ஆர்கனைஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல ப்ரொஃபைல் பார்த்தாலே ஒரு நம்பிக்கை வரும்ல, அது மாதிரி தான் இதுவும். இப்போ நான் சொல்ல போறதுதான் இதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். கோல்டன் ரோல்னே சொல்லலாம். உங்களுக்கு நம்பர் கொடுத்தவங்க, இல்லனா உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வேணும்னு கேட்டவங்களுக்கு மட்டும்தான் நீங்க மெசேஜ் அனுப்பணும். இத மட்டும் மறந்துடாதீங்க. மீறினா உங்க அக்கவுண்ட் பேன் ஆகுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. சோ ஸ்பாம் பண்ணாதீங்க, நம்பிக்கைய பில்ட் பண்ணுங்க. அதுதான் லாங் ரன்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி. ஓகே, செட்டப் எல்லாம் பக்காவா முடிஞ்சுது. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம். அதாவது எப்படி உங்க இன்பாக்ஸ கஸ்டமர்ஸால நிரப்புறதுன்னு பார்க்கலாம். உங்க கான்டாக்ட் லிஸ்ட பெருசாக்கணுமா? இதோ 6 சிம்பிளான சூப்பரான வழிகள். நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டால கிளிக் டு வாட்ஸ்அப் ஆட்ஸ் போடலாம். உங்க பேக்கேஜிங்ல ஒரு QR கோட் வைக்கலாம். வெப்சைட்ல ஒரு சாட் பட்டன், சோஷியல் மீடியா பயோல லிங்க், ஏன் ஒரு சின்ன கிவ் அவே கூட நடத்தலாம். இதுல ஏதாவது ஒன்ன மட்டும் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரிசல்ட்ட நீங்களே பாப்பீங்க. இப்போ சொல்ல போறதுதான் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கோட சீக்ரெட் ஃபார்முலா. என்ன தெரியுமா? நீங்க அனுப்புற மெசேஜ் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கக்கூடாது. அதுல ஒரு மனுஷன் பேசுற ஃபீல் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். வெறும் பொருளை விக்கிறதுக்கு மட்டும் பேசாதீங்க, அவங்களுக்கு உண்மையிலேயே உதவுங்க. ஒரு 30 செகண்டுக்குள்ள ஒரு குட்டி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ரொம்ப பாலிஷ் பண்ணாத உண்மையான போட்டோ, வீடியோ அனுப்புங்க. அப்புறம் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சும்மா விடாதீங்க. அதுல சின்ன சின்ன அப்டேட்ஸ், ஆஃபர்ஸ் போடுங்க. சிம்பிளா சொன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படி டெக்ஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. சரி, இப்போ கஸ்டமர்ஸ் கூட பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த பேச்ச எப்படி சேல்ஸா மாத்துறது? வாட்ஸ்அப்ப வெறும் ஒரு சேட்டிங் ஆப்பை பார்க்காம ஒரு சேல்ஸ் மெஷினா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல இருக்கிற கேட்லாக் ஃபீச்சர் சான்ஸே இல்ல, செம்ம பவர்ஃபுல். இது எப்படின்னா, உங்க சாட் விண்டோக்குள்ளேயே ஒரு சின்ன கடையை திறந்த மாதிரி. கஸ்டமர்ஸ் உங்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் அதிலேயே பார்க்கலாம், விலைய பார்க்கலாம், டீடைல்ஸ் படிக்கலாம், கேள்வி கேட்கலாம், அங்கேயே ஆர்டரும் பண்ணலாம். எவ்ளோ ஈஸி பாருங்க. நம்ம பண்ற வேலைக்கு ரிசல்ட் வருதான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அதுக்கு இந்த 4 விஷயத்தை ட்ராக் பண்ணுங்க. ஓபன் ரேட், அது எப்படியும் 98% இருக்கும். அது ஒரு ஈஸி வின். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்றீங்க? 10 நிமிஷத்துக்குள்ள பண்ண ட்ரை பண்ணுங்க. எத்தனை சாட் சேல்ஸா மாறுது? அப்புறம் கஸ்டமர் சந்தோஷமா இருக்காங்களான்னு ஃபீட்பேக் கேளுங்க. இதை செஞ்சாலே போதும், உங்க வளர்ச்சி எங்கேயும் போயிடும். எச்சரிக்கை,
இந்த தவறுகளை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. முதல்ல பெர்மிஷன் இல்லாம யாருக்கும் மெசேஜ் அனுப்பாதீங்க, அது ஸ்பாம். ரெண்டாவது, எல்லாருக்கும் ஒரே ஜெனரிக் மெசேஜ அனுப்பாதீங்க. மூணாவது, எல்லாமே பாட் பேசுற மாதிரி இருக்கக்கூடாது, மனுஷங்க பேசணும். இந்த 3 தப்பையும் தவிர்த்தாலே நீங்க பாதி கிணற தாண்டின மாதிரி. சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயம் பேசிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கான ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான நான் தரேன். இந்த வாரத்துல நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா சொல்றேன். இதோ உங்களுக்கான 5 ஸ்டெப் ரோட் மேப். 1. உங்க ப்ரொஃபைல பக்காவா செட் பண்ணுங்க. 2. உங்க வாட்ஸ்அப் லிங்கையும் QR கோடையும் எல்லா இடத்துலயும் ப்ரோமோட் பண்ணுங்க. 3. உண்மையான மனுஷங்க பேசுற மாதிரி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. 4. ஸ்டேட்டஸ அப்டேட்ஸ்க்கும் ஆஃபர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுங்க. 5. ஸ்டேட்டஸ் ஆட்ஸ் வந்ததும் அதை கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இத மட்டும் பண்ணுங்க, உங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஜர்னி வெற்றிகரமா ஆரம்பிச்சிடும். நாம இப்போ கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா இது முடிவில்ல, இது ஒரு ஆரம்பம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இவ்ளோ விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க இல்லையா? இத வச்சு நீங்க உங்க கஸ்டமர் கூட தொடங்க போற முதல் கான்வர்சேஷன் என்னவா இருக்கும்? சும்மா யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. உங்க முதல் வெற்றி எப்படி இருக்குன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.